வணக்கம். இந்தியால ஆயிரக்கணக்கான பேர் அவங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கனவை நனவாக்க ஒரு வழியா பாக்குறது இந்த நேரடி விற்பனைய, அதாவது டைரக்ட் செல்லிங்க தான். ஆனா இந்த கவர்ச்சியான வாக்குறுதிக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன? இந்த துறை விக்கிற கனவுக்கும் மக்கள் சந்திக்கிற நிஜத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். சரி, முதல்ல ஏன் இத்தனை பேர் இந்த துறைக்குள்ள வராங்கன்னு பார்க்கலாம். அவங்கள ஈர்க்கிற அந்த ஒரு முக்கியமான விஷயம் நிதி சுதந்திரம் அப்படிங்கிற கனவுதான். அப்படி என்ன வாக்குறுதி அது? வாங்க அதுல இருந்தே ஆரம்பிக்கலாம். இதுதான் அவங்களோட மையச் செய்தியே. ஒரு சாதாரண மாச சம்பளத்துல நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத கனவு வீடு, பெரிய காரு, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இதெல்லாம் அடைய ஒரு வழி இருக்குன்னு சொல்றாங்க. உங்களாலையும் முடியும்னு ஒரு நம்பிக்கையை விதைச்சு நிறைய பேரை இதுல முதலீடு செய்ய வைக்கிறாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஒரு பிசினஸ் மாடல்னால உண்மையிலே எல்லாருக்கும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமா? சரி, இந்த உணர்ச்சிகரமான வாக்குறுதியில இருந்து கொஞ்சம் வெளியே வந்து இந்த பிசினஸ் மாடல் எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் ஆழமா ஆராய்ஞ்சு பார்க்கலாம். சரி, அந்த வாக்குறுதிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பிசினஸ் உண்மையிலே எப்படி வேலை செய்யுது, இதோட கட்டமைப்பு என்ன, அதை பத்தி இப்ப நாம விரிவா பார்க்கலாம். நேரடி விற்பனை, அதாவது டைரக்ட் செல்லிங்கோட அடிப்படை ரொம்ப சிம்பிள். நடுவுல மொத்த வியாபாரிங்க, கடைகள்னு எந்த இடைத்தரகர்களும் இல்லாம பொருட்களை நேரடியா கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. கேக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு இல்லையா? ஆனா இதோட செயல்பாடு உண்மையிலேயே அப்படிதானா? இப்ப நீங்க பாக்குற மாதிரி இதுல வெற்றிங்கிறது சும்மா பொருட்களை விக்கிறது மட்டும் கிடையாது. இங்க வருமானம்ங்கிறது பிவி, அதாவது பிசினஸ் வால்யூம்னு சொல்ற பாயிண்ட்ஸை பொறுத்து இருக்கு. நீங்களும் உங்க டீமும் சேர்ந்து எவ்ளோ சேல்ஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வாரம் வருமானம், மாசம் போனஸ்னு பல வழிகள்ல பணம் சம்பாதிக்கலாம். ஆனா ஒரு விஷயம், இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே நல்லா மெனக்கிடணும். சரி, இப்ப நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு நேரடி விற்பனை பிசினஸ எது சட்டப்பூர்வமாக்குது, எது அதை ஒரு சட்டவிரோத வலையா மாத்துது, இந்த வித்தியாசத்தை நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். பிரமிட் திட்டம்னா இதுதான். இங்க உண்மையான நோக்கம் ஒரு பொருளை விக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலா புதுசா ஆட்களை பணம் கட்டி சேர்க்கறது மூலமா வருமானம் பாக்குறது. இது வெறும் ஏமாத்து வேலை மட்டும் இல்ல, இந்திய சட்டப்படி இது ஒரு கடுமையான குற்றமும் கூட. இந்த ஒப்பீடு வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா காட்டுது பாருங்க. நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். பணம் எங்கிருந்து வருது? ஒரு உண்மையான பொருளை விக்கிறது மூலமா வருதா, இல்ல புதுசா ஆட்களை சேர்க்கறது மூலமா வருதா? சட்டப்பூர்வமான எம்எல்எம் கம்பெனிங்க நல்ல உண்மையான தயாரிப்புகளை விக்கிறதுல தான் கவனம் செலுத்தும். ஆனா பிரமிட் திட்டங்கள் ஆள் சேர்க்கறத மட்டுமே நம்பி இருக்கும். ஓகே, சட்டப்படி எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நிஜமான அனுபவம் எப்படி இருக்கும்? வாங்க, ஒரு நேரடி விற்பனை கம்பெனியோட கைட்லேருந்தே எடுக்கப்பட்ட சில நன்மைகளையும் தீமைகளையும் பார்க்கலாம். இந்த தொழிலோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பாருங்க. ஒரே ஒருத்தர் கூட ஆரம்பிக்கலாம், வீட்ல இருந்தே வேலை செய்யலாம், பெருசா படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு வசதியான நேரத்துல வேலை செய்யலாம், உங்களுக்கு நீங்களே பாஸ். இப்படி யார் வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் ஆரம்பிக்கலாங்கிறது தான் நிறைய பேரை ஈர்க்கிற விஷயமே. இப்போ இதோட இன்னொரு பக்கத்தையும் நம்ம பார்க்கணும். இதுக்கு நிறைய நேரம், உழைப்பு, பொறுமையெல்லாம் தேவைப்படும். இது ஒன்றும் ஈஸியா சீக்கிரமா பணம் சம்பாதிக்கிற வழியே கிடையாது. உங்க பிசினஸ நீங்க தான் உருவாக்கணும். சில சமயம் டெலிவரிக்காக பயணச் செலவு, நேரமெல்லாம் கூட ஆகும். அது மட்டும் இல்லாம நீங்க பொருட்கள் விற்க போகும்போது அது பல சமயம் மத்தவங்களுக்கு ஒரு தொந்தரவா கூட தெரியலாம். ஆக நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியால இப்போ இருக்கிற நிலைமைய பத்தி தான். அரசாங்கம் இந்த துறையை ரொம்பவே உன்னிப்பா கவனிச்சிட்டு வருது. அரசாங்கம் ஏன் இவ்ளோ கவனம் செலுத்துது தெரியுமா? முதல்ல இந்த துறையோட அளவு பாருங்க. கிட்டத்தட்ட 21,282 கோடி ரூபாய். நினைச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியில ஏதாவது தப்பு நடந்தா அதோட பாதிப்பு மக்களுக்கும் சரி, நாட்டு பொருளாதாரத்துக்கும் சரி ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா? இந்த துறைய ஒழுங்குபடுத்துறதுக்காக அரசாங்கம் பல வருஷமா முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கு. 1978லேயே சட்டவிரோத பணப்புழக்கத்துக்கு எதிரா ஒரு சட்டம் வந்துச்சு. அப்புறம் 2016ல மாநிலங்களுக்காக சில வழிகாட்டுதல்களை வெளியிட்டாங்க. கடைசியா 2021ல நுகர்வோர் பாதுகாப்பு விதிகளை கொண்டு வந்து நாடு முழுமைக்கும் ஒரு பொதுவான கட்டமைப்பை உருவாக்குனாங்க. இது என்ன காட்டுதுன்னா, நுகர்வோரை பாதுகாக்க அரசு தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருதுந்தான். அரசாங்கம் எந்த மாதிரி புகார்கள் மேலெல்லாம் ரொம்ப கவனமா இருக்குன்னு பாருங்க. பிரமிட் திட்டங்கள் மாதிரி மறைமுகமா செயல்படுறது, பொருட்களை பத்தி தப்பா சொல்றது, வாங்க சொல்லி ரொம்ப அழுத்தம் கொடுக்கறது, அப்புறம் வருமானத்தை பத்தி ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றது, இந்த மாதிரி நெறிமுறையற்ற விஷயங்களால தான் அரசாங்கமே தலையிட வேண்டிய நிலைமை வந்துச்சு. சோ ஒரு கம்பெனில இந்த மாதிரி அறிகுறிகளை நீங்க பாத்தீங்கன்னா உடனே உஷாராயிடுங்க.
அரசாங்கத்தோட கண்காணிப்பு இப்படி அதிகரிச்சுட்டு வர்ற நிலையில இங்க ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. உண்மையிலேயே இங்க விற்கப்படுறது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு பொருளா இல்ல அந்த பிசினஸ் வாய்ப்புங்கிற ஒரு கனவா? நீங்களே யோசிச்சு பாருங்க.